மதியம் 1 மணி ஆனா போதும், அந்த இடத்துல காத்து கூட வீசாது. ஏன்னா அங்க போனவங்க யாரும் இதுவரைக்கும் உயிரோட திரும்ப வந்ததே இல்ல. கல்லாரிபாளையம் அரண்மனை 1954ல ஒரு ஜோசியர் சொன்ன வாக்கை நம்பி அந்த அரண்மனையோட 4வது ஃப்ளோர் பால்கனியை ராணி மூடுறாங்க. ஆனா அந்த இடத்துல தான் இளவரசி பூஞ்சோலையோட விதி முடிஞ்சுது. கர்ப்பமா இருந்த இளவரசி பிரசவ வலியால துடிச்ச ஒரு ஏழை பெண்ணுக்கு அதே பால்கனியில உதவி பண்றாங்க. இத தெரிஞ்சுகிட்ட ராணி, தன் மகனுக்கு ஆபத்து வந்துடும்னு பயந்த ராணி, கர்ப்பமா இருந்த இளவரசி பூஞ்சோலைய அதே இடத்துல உயிரோட வச்சு புதைக்கிறாங்க. அந்த பெண்ணின் சாபம் இன்னைக்கும் அங்க எதிரொலிக்குது. வருஷங்கள் ஓடுச்சு. அந்த இடம் டூரிஸ்ட் ஸ்பாட் ஆச்சு. ஆனா மதியம் கரெக்டா 1 மணிக்கு அங்க போன 4 பேரு கண்ணிமைக்கிற நேரத்துல காணாம போயிட்டாங்க. அவங்க போன அந்த பால்கனி வழி போக போக சின்னதாகி அவங்கள நசுக்கிடுச்சுன்னு சொல்றாங்க இன்னைக்கும். மதியம் 1 மணிக்கு அங்க போனா ஒரு குழந்தையோட அழுகை சத்தமும் ஒரு பெண்ணோட மூச்சு சத்தமும் தெளிவா கேட்குமாம். பயத்துல கவர்மெண்ட் இப்போ அந்த இடத்தை மூடிட்டாங்க. அரண்மனை மூடி இருக்கலாம், ஆனா அந்த இளவரசியோட ஆவி இன்னும் அங்கேயேதான் இருக்கு. நீங்க அந்த இடத்துக்கு போக துணிச்சல் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க.